ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பிஎட் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் ஆனுவல் பிளானர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி டிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு பிஜி டீச்சர்ஸ் அண்ட் பிடி அசிஸ்டண்ட்டு அப்புறம் பிஇஓ, ஸோ இந்த 3 போஸ்டிங்காக இந்த வருடம் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்பி கால்ஃபார் ஆகுது. பிஜி டீச்சர்ஸ் மொத்த போஸ்டிங்குடைய எண்ணிக்கை 1915. ஆகஸ்டில் கால்ஃபார் ஆகி நவம்பரில் எக்ஸாம் நடக்க போகுது. அதே பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1205 வேக்கன்சி. செப்டம்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 51 வேக்கன்சி வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்துட்டு நவம்பரில் கால்ஃபார் நடந்து அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் எக்ஸாம் நடக்க போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஒரு சுகமான விஷயம் அப்படின்னா, இந்த வருஷமும் டெட் எக்ஸாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ மேபி இந்த வருஷம் எக்ஸாம் நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெட் எக்ஸாம் இல்லை, பட் பிஆர்டிஇ எக்ஸாம் நடக்க போகுது, பிஜிடிஆர்பி நடக்க போகுது. பட் போஸ்டிங் இப்போதைக்கு கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதுதான் ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ பிஎட் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாதம் வரவிருக்கிறது.